ஸோ 2019 ஸோ இந்த சமயத்தில் நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா பெரும்பாலானவங்க வந்து கண்டிப்பாக பிரைமரி ஸ்கூல் அப்படின்றத அட்டன் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பிரைமரி ஸ்கூலோட இன்னொரு நேம் தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல். ஸோ இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்றத கிட்டத்தட்ட 90s கிட்ஸுக்கு கேட்டோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலோட மீனிங் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த பிரைமரி ஸ்கூல்னு சொல்லாமல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றின ஒரு பேசிக் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். எலிமெண்ட்ஸ் அப்படின்னா அடிப்படை, எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னா அடிப்படை கல்வி. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும் அது எல்லாமே ஒரு அடிப்படை தூளலானது தான். அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்லோகன் வந்து வேற எதுவும் கிடையாது. ஆல் மேட்டர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மேட்டர் சக்கர்ஸ் இன் 3 ஸ்டேட். ஸோ எல்லா பொருள்களும் அணுக்களால் ஆனவை அப்படின்றது தான். ஸோ நம்ம பார்க்குற எந்த விஷயங்களா இருக்கட்டும், ஒரு மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீன், அந்த கண்ணாடி, ஓகே, நம்ம போட்டிருக்கிற சட்டை, தண்ணீர், சாப்பாடு, இது எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அணுக்களால் ஆனதுதான். ஸோ இந்த அணுக்கள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தனிமங்கள். நம்ம எந்த பொருளை வந்து உடைச்சாலும் கடைசியா வந்து நிக்கிறது, தனியா நிக்கிறது வந்து தனிமங்கள். இந்த தனிமங்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துதான் மூலப்பொருட்களை வந்து கொடுக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து 2 ஆக்சிஜன் வந்து சேர்ந்து O2 அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ இப்போ O அப்படின்றது ஆக்சிஜன், O2 அப்படின்றது ஆக்சிஜன் மூலக்கூறு அல்லது ஆக்சிஜன் மாலிகூல் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து நிறைய மாலிகூல், இப்போ வந்து ஆக்சிஜன் மாலிகூல், கார்பன் மாலிகூல், நைட்ரஜன் மாலிகூல், இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து இந்த உலகத்தை வந்து தோற்றுவிச்சிருக்குது. அப்படி பாக்குறோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே ஏதாவது ஒரு மூலப்பொருள்களால் ஆனது தானே. ஸோ இதுதான் வந்து 1808 ஜான் டால்டன் அப்படின்றவர் அவரோட அட்டாமிக் தியரியில வந்து கொடுத்தாரு. ஆல் மேட்டர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு பிற்பாடு வந்தவங்க எல்லாமே இந்த அணுக்களை பத்தின ஆராய்ச்சிகள் வந்து நிறைய பண்ணி இந்த அணுக்களை பத்தின விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுலதான் வந்து 1869 டிமிட்ரி மெண்டலீவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரஷ்யன் சயின்டிஸ்ட். ஸோ இந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிள் அல்லது தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நிறுவுறாரு. ஸோ அவர் சமயங்கள் 1869 சமயங்கள்ல பெரும்பாலான தனிமங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அந்த வருஷம் வரைக்கும் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்களோ அதை மட்டும் அவர் என்ன பண்றாருன்னா அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி வரிசைப்படுத்துறாரு. அட்டாமிக் மாஸ் அப்படின்னா ஒரு அணு இருக்கு அப்படின்னா அந்த அணுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், உட்கரு இருக்கும் இல்லையா, அந்த நியூக்ளியஸ்குள்ள வந்து புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ வெளியில வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது அதோட ஓடுபாதையில வந்து சுத்திட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. ஸோ அதான் வந்து பேசிக்கா அணுவோட மாடல் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஸோ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அணுக்கரு இருக்கு. ஸோ அந்த அணுக்கருக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்துதான் மாஸ் நம்பர். புரோட்டானோட எண்ணிக்கையும் நியூட்ரானோட எண்ணிக்கையும் தான் மாஸ் நம்பர். ஸோ இந்த நம்பரை தான் டிமிட்ரி மெண்டலீவ் தன்னோட தனிம வரிசை அட்டவணையில தனிமங்களை வந்து அட்டவணைப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஹைட்ரஜன், ஹீலியம், சிலிக்கான், நைட்ரஜன், இந்த மாதிரி நிறைய அணுக்கள் எல்லாமே, தட் மீன்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணாரு. நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து அவரோட காலத்துல வந்து கண்டுபிடிக்கல. ஸோ அதுக்கான கேப் வந்து அந்த தனிம வரிசை அட்டவணையில வந்து வச்சிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 60 அப்படின்ற ஒரு அட்டாமிக் நம்பர் 60 இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. 61 கிடைக்காது, 62 கிடைச்சிருக்குல, 63 கிடைக்கல, 64 வந்து கிடைச்சிருக்கும். உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா 61, 62, 63க்கான கேப் வந்து அந்த கட்டத்துல வந்து விட்டுட்டு 64 மட்டும் ஃபில் பண்ணி இருந்திருப்பாரு அந்த தனிம வரிசை அட்டவணையில. ஸோ இது மாதிரிதான் அவர், ஏன்னா அவர் வந்து கண்டிப்பா நம்பினாரு, அதாவது கண்டிப்பா 61, 62, 63 அப்படின்ற அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ன்றது கண்டிப்பா அந்த உலகத்துல இருக்கதான் போகுது அப்படின்றத அவரு ரொம்பவே நம்பினாரு. ஸோ அதனாலதான் அதுக்கு பிற்பாடு வந்து அவர் இறந்ததுக்கு பிற்பாடு வந்து நிறைய மக்கள், நிறைய சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஸோ இந்த தனிம வரிசை அட்டவணையில மொத்தமா இயற்கையா வந்து பார்த்தோம்னா 92 எலிமெண்ட்டும், ஸோ 93ல இருந்து 118 வரைக்கும் செயற்கையான எலிமெண்ட்ஸும் வந்து இருக்கு. ஸோ அப்போ ஒரு தனிம வரிசை அட்டவணையில இருக்கக்கூடிய 118 எலிமெண்ட்ல 118 தனிமங்கள்ல வந்து 92 தனிமங்கள் அப்படின்றது இயற்கையா கிடைக்கிறது. 93ல இருந்து 118 வரைக்கும் இருக்கிறதுன்றது செயற்கையா நம்ம லெபரட்டரியில வந்து ஹியூமன் பீயிங் வந்து உருவாக்குனது. ஸோ இந்த தனிமங்கள் எல்லாமே, அதாவது இயற்கையா கிடைக்கக்கூடிய தனிமங்கள் 1ல இருந்து 92 வரைக்கும், இப்போ அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னா அது வேற எதுவும் கிடையாது, ஹைட்ரஜன் தான். இந்த ஹைட்ரஜன் அப்படின்ற இதுக்கு வந்து அந்த ஹைட்ரஜன் அணுக்குள்ள வந்து பாக்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். அது வெளியில வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் அப்படின்றது அந்த நியூக்ளியஸை சுத்தி வந்து வரும். ஸோ அப்போ ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ்குள்ள ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆர்பிட்டால்ஸ்ல வந்து ஐ மீன் அட்டாமிக் நம்பர் வந்து அதிகமாயிட்டு போக போக ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு போகும். ஏன்னா ஆட்டம் அப்படின்றது ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கும், தட் இஸ் நடுநிலைத்தன்மை வாய்ந்ததா. ஸோ அணு எண் 92 இருக்கிறதுன்றது யுரேனியம். ஸோ யுரேனியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 92. தட் மீன்ஸ் அதுல இருக்கக்கூடிய புரோட்டான்களோட எண்ணிக்கை வந்து 92 இருக்கும். வெளியில அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில வந்து பார்த்தோம்னா அதோட ஆர்பிட்டால்ஸ்ல வந்து 92 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது சுத்தி வந்துட்டு இருக்கும் இந்த யுரேனியம் ஆட்டம்ல. ஸோ அப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடிய மிக லேசான எலிமெண்ட், அதாவது லைட்டஸ்ட் எலிமெண்ட் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னோம்னா அது வந்து ஹைட்ரஜன். இயற்கையாக கிடைக்கக்கூடிய மிக ஹெவியான எலிமெண்ட் அப்படின்னா அது யுரேனியம். ஸோ அப்போ இதுக்கு இடையில தான் நிறைய எலிமெண்ட் இருக்கு. நம்ம பார்க்குற கால்சியம், பொட்டாசியம், ஆக்சிஜன், நைட்ரஜன் இது எல்லாமே இருக்கு. இப்படி எந்த ஒரு தனிமமா இருந்தாலும் சரி, இந்த அட்டவணையில பார்க்கக்கூடிய எந்த ஒரு எலிமெண்டா இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருக்கு. ஒன்னு சாலிடா இருக்கு, இல்ல லிக்விடா இருக்கு, இல்லைன்னா கேஸா வந்து இருக்கு. இது எல்லாமே நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம படிச்சிருப்போம், ரைட்? இந்த ஹைட்ரஜன் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் தான் வந்து இந்த யூனிவர்ஸ்லயே வந்து மோஸ்ட் அபியூண்டன்ட் எலிமெண்டா இருக்கிறவர். ஸோ தட் மீன்ஸ் இந்த இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்துல மிக அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தனிமம் அப்படின்னா அது ஹைட்ரஜன் தான். மிகவும் லேசான தனிமம் அப்படின்றது அந்த ஹைட்ரஜன் தான். ஏன்னா ஹைட்ரோ அப்படின்னா வந்து வாட்டர் அப்படின்னு அர்த்தம், ஜென் அப்படின்னா ஜென்ரேட் பண்றதுன்னு அர்த்தம். அப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா தண்ணியை உருவாக்குபவர், அதாவது வாட்டர் ப்ரொடியூசர், அது வாட்டர் மேக்கர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்றது H2O தானே. அந்த H2O பாருங்க, H2 அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ தண்ணியை உருவாக்குறதுக்கு ஹைட்ரஜன் வந்து துணை புரியுது. அதனால அதோட பேர் ஹைட்ரஜன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. பேர் காரணமே பலமா இருக்கு இல்லையா. ஸோ ஹைட்ரஜன் அப்படின்றது இந்த யூனிவர்ஸ்லயே வந்து அதிகமா கிடைக்கிற ஒரு ஒரு எலிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து நியூக்ளியஸ்குள்ள 2 புரோட்டான் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹீலியம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. ஸோ ஹைட்ரஜன், அதுக்கு அடுத்தது வந்து ஹீலியம். இது ரெண்டுமே வந்து என்னவா இருக்கு அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஸோ இந்த கேசியஸ் ஸ்டேட்ல இருந்தாலுமே இந்த ரெண்டுத்துல எது ரொம்ப லேசா இருக்குன்னா ஹைட்ரஜன் தான். ஆனா ஹைட்ரஜனை நம்ம வந்து இதுக்கு பலூன்ல எல்லாம் பயன்படுத்துறது இல்லை, ஹீலியம் பலூன் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமியில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் அல்லது ஒரு 100-120 கிலோமீட்டர் உயரத்துல இந்த வளிமண்டல அடுக்குகள்னு சொல்லக்கூடிய ட்ரோபோஸ்பியர், ஸ்டேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு சொல்லக்கூடிய இந்த அடுக்குகள்ல இந்த வெதர் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெதர் பலூன் வந்து பறக்க விடுவாங்க. ஸோ அந்த பலூன்ல வந்து ஹீலியம் கேஸ் வந்து வச்சு அனுப்பிச்சு விடுவாங்க. எதுக்காக வந்து ஹீலியம் வந்து வைக்கிறாங்க, ஏன் வந்து ஹைட்ரஜன் தானே லேசான ஒரு தனிமமா இருக்கு, அதை ஏன் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து எரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும். ஸோ இது வந்து எரிச்சிடும் கிட்டத்தட்ட. ஏன்னா இதனாலதான் வந்து கிரையோஜெனிக் என்ஜின்ல ஹைட்ரஜன் வந்து ஒரு ஃபியூலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹீலியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹீலியமோட ஆர்பிட் இருக்கு இல்லையா, அதாவது ஹீலியம் அப்படின்ற ஒரு அணு இருக்கு, அந்த அணுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அந்த நியூக்ளியஸ்குள்ள 2 புரோட்டான் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த 2 புரோட்டானுக்கு ஈக்குவலா வந்து வெளியில வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட ஆர்பிட்டால்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆர்பிட்டால் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதனால எப்போ இந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து ஃபில் ஆயிடுதோ அதோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளவோ அந்த கெப்பாசிட்டி வந்து ரீச் பண்ணிடுதோ, ஐ மீன் அந்த ஆர்பிட்ல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஓடணும்னு சொல்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் 2n² ஃபார்முலா. அதை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஹீலியம் அப்படின்றது ஒரு மந்தவாயு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், அதாவது ஒரு இனட் கேஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது ஈஸியா மற்ற எலிமெண்ட்ஸோட வந்து ரியாக்ட் பண்ணாது, அதனால இது வந்து தீ பிடிக்காது. அதனாலதான் இந்த ஹீலியம் வந்து நம்ம பலூன்ல அப்படின்றத யூஸ் பண்றோம். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் சேர்ந்துதான் மாலிகுலை கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லணும். இந்த மாலிகுல்ஸ் வந்து நிறைய நிறைஞ்சதுதான் இந்த ஒரு பிரபஞ்சம். ஸோ கெமிஸ்ட்ரி சம்பந்தமான சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அதுக்கான அறிவியல் காரணங்கள் எல்லாத்தையும் பின்னாடி வர்ற ஒவ்வொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.